ராம விஜயம் பாகம் 17. கூட்டமாக இவர்கள் வருவதைக் கண்ட லக்ஷ்மணன், கைகேயிதான் ராமனை கொல்வதற்காக ஒரு படையை அனுப்பியிருக்கிறாளோ என கோபமுற்று அவர்களை நோக்கி பாணங்களை எய்யத் தொடங்கினான். ஆனால் ராமன் உடனே அவனை தடுத்து, வருபவர்கள் நமது எதிரிகள் அல்லர் என நல்லுரை செய்தான். பர்ணசாலையை அடைந்த அவர்களை அன்புடன் வரவேற்று தந்தையாரின் நலம் குறித்து தாய் கௌசலையிடம் விசாரித்தான். ராமன் இப்படி கேட்டதும் துக்கம் தாழாமல் கௌசலை ஒரு வார்த்தையும் பேச முடியாமல் தவிக்க, வசிஷ்டர் அந்த துயர செய்தியை ராமனிடம் தெரிவித்தார். ராமன் மிகவும் மனம் வருந்தி சற்று நேரம் பேசாமல் இருந்தான். வசிஷ்டர் அவனை தேற்றி தன் தந்தைக்கான அந்திம சடங்குகளை செய்ய சொல்ல, ராமனும் அவ்வாறே அருகில் இருந்த கயைக்கு சென்று முறையாக சடங்குகளை செய்தான். கௌசல்யா, சுமித்ரா, வசிஷ்டர் மற்றும் உடன் வந்த மக்கள் அனைவரும் ராமனை நாடு திரும்புமாறு வேண்டினர். அதற்கு ராமன், நான் எப்போதும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவன், என் மனைவிக்கு நம்பிக்கையானவன், உறுதியான கொள்கை உடையவன். எனவே நான் எனது தந்தை தந்த சத்தியத்தை காப்பாற்றவென என் தாய் கைகேயிக்கு கொடுத்த வாக்கிலிருந்து தவறமாட்டேன். வனவாச காலம் முடியும் வரை அயோத்திக்கு திரும்ப மாட்டேன் என உறுதியாக கூறிவிட்டான். நீ அயோத்திக்கு வரவில்லை என்றால் நான் வேறெங்காவது சென்று நீ நகருக்கு திரும்பும் வரைக்கும் என் காலத்தை கழிப்பேன் என பரதன் சொன்னான். அவனது தலையை அன்புடன் வருடிய ராமன், பரதா, வீணாக கலங்காதே. 14 வருடங்கள் 14 நாட்கள் கழிந்ததும் நான் நிச்சயம் அயோத்திக்கு திரும்புவேன். எனவே நீ அயோத்திக்கு திரும்பிச் சென்று நான் வரும் வரைக்கும் என் சார்பில் அரசாள வேண்டும் என விரும்புகிறேன் என பதில் உரைத்தான். உனக்கு கீழ்ப்படிவதில் எனக்கு மகிழ்ச்சியே ராமா. ஆனால் நீ இல்லாத அயோத்தியில் என்னால் மகிழ்வுடன் வசிக்க இயலாது. எனவே தயவு செய்து இந்த 14 வருடங்கள் 14 நாட்களையும் நான் நந்தி கிராமத்தில் கழிக்க உன் அனுமதியை வேண்டுகிறேன் என பரதன் மன்றாடி கேட்டுக்கொண்டான். அதை கேட்டு உருகிய ராமன், நான் இல்லாமல் அயோத்தியில் நீ மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாய் என்றால் நீ நந்தி கிராமம் சென்று வாழ நான் சம்மதிக்கிறேன் என அனுமதித்தான். ஆனால் நீ மட்டும் சொன்னபடி 14 வருடங்கள் 14 நாட்கள் முடிந்ததும் வரவில்லை என்றால் நான் உடனே என் உயிரை மாய்த்து கொள்வேன் என உறுதியாக சொன்னான். அவனது சகோதர பாசத்தை கண்டு மனம் நெகிழ்ந்த ராமன் தனது பாதுகைகளை அவனிடம் தந்து நந்தி கிராமத்துக்கு அனுப்பி வைத்தான். பரதன் அங்கே ஒரு யோகியைப் போல இந்த காலத்தை கழித்தான். ராமன் தனது பாதுகைகளை சத்ருக்னனுக்கும் கொடுத்து அவனை அயோத்திக்கு அனுப்பி தன் சார்பில் அரசாள பணித்தான். அதன்படியே கௌசல்யா, சுமித்ரை மற்றும் அனைத்து மக்களுடன் சத்ருக்னன் நாடு திரும்பினான்.